எனவேதான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா தாருல் அமால் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தில் இப்படியாப்பட்ட அமல்களுக்குண்டான சந்தர்ப்பங்களை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு அடிக்கடி எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் 11 மாதங்களில் இந்த ரமதானுடைய சந்தர்ப்பம். உண்மையில் இதனுடைய பொறுமதியும் எங்களுக்கு எப்பொழுது விளங்கும் என்றிருந்தால், இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிந்து சென்று கபருடைய வாழ்க்கையை அடைந்தால்தான் அதனுடைய பெருமதியை சரியான முறையில் நாம் விளங்குவோம். அல்லாமா இப்னுல் கய்யிம் ஜௌஸி அலைஹி ரஹ்மா அவர்கள் சொல்கின்றார்கள், லவ் கீல லி அஹ்லில் குபூர், யாரெல்லாம் இந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டு எழுப்பப்பட்டு அவர்களிடத்தில் கேட்கப்படும் என்றிருந்தால், தமன்னவ், நீங்கள் ஏதாவது ஆசை வைக்கிறீர்களா என்று அவர்களிடம் கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்களாம், எங்களை போல் அவர்கள் ஆசை வைக்க மாட்டார்கள். நாம் அடைந்த பெருநாளை அடைந்து கொள்ள வேண்டும், நல்ல ஆடைகளை அணிய வேண்டும், உலகத்திலே இப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசை வைக்க மாட்டார்கள். சொல்கின்றார்கள், லதமன்னவ் யௌமன் மின் ரமதான், ரமதானுடைய ஒரு நாள் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா, நோன்பு நோட்டு நல்லமல்கள் செய்வதற்காக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா என்றுதான் அந்த கபருவாசிகள் அந்த நேரத்திலே சொல்வார்கள். ஏனென்றால் அதனுடைய ஒரு நோன்பினுடைய பொறுமதியை அவர்கள் விளங்கி விட்டார்கள். 10 நாட்கள் அல்ல, 20 நாட்கள் அல்ல, முழு ரமதானும் அல்ல, ஒரே ஒரு நாள் நோன்பு நோட்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் ஆசை வைப்பார்கள். ஏன்? அதனுடைய கூலியை அவர்கள் நேரடியாக பார்த்து விட்டார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அவர்களுக்கு அது தப்பி போய்விட்டது. ஆனால் இப்பொழுது பூமியில் யாரெல்லாம் உயிரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இதனை நழுவ விடாமல் சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான நேயர்களே, உண்மையில் இந்த ரமதான் இதனுடைய விளக்கத்தினுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை எழுதுகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த 11 குழந்தைகளில் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சிறந்த ஒரு நபியோ சிறப்பானவர்களோ, இதே போன்று 12 மாதங்களில் மிகவும் சிறந்த மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த யூசுஃபை நீங்கள் கொன்றுவிட வேண்டாம், அவரை போய் கிணற்றிலே நீங்கள் வீசிவிட வேண்டாம். இதே போல் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லாமல் சொல்கிறான், இந்த ரமதானை நீங்கள் வீணாக்கிவிட வேண்டாம். இந்த 12 மாதங்களில் இந்த ரமதானுடைய சந்தர்ப்பத்தை வீணாக்கிவிட வேண்டாம். இந்த ரமதானை பொதுபோக்காக கழித்து விட வேண்டாம். ஏனென்று சொன்னா, இந்த ரமதான், பொதுவாகவே ரமதான் என்பது ஏனைய காலங்கள்ல நாங்க ஒரு அமலை செய்வதாக இருந்தா அதுக்கு அமல்கள் கூலிகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனா ரமதான் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா அதனை பல் மடங்காக அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஆக்கி தருகிறான். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ரிவாயத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் தகர்ரப பிஹஸ்லத்தின் மினல் கைர், யார் ஏனைய 11 மாதங்கள்ல செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான அமலை தகர்ரப பிஹஸ்லத்தின் மினல் கைர் இந்த ரமதானுடைய காலத்தில் செய்வாரோ, கான கமன் அத்தா ஃபரீதத்தன், இந்த ரமதானுடைய காலத்தில் ஒரு சுன்னத்தான அமலை செய்தால் ஒரு ஃபர்துடைய நன்மையை அல்லாஹ் வாரி வணங்குகிறான்.